சத்குரு திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் மடம், புது பெருங்கடத்தூர், சென்னை 6,63,000. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. குருவடி சரணம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் செப்ளிக்கைல இருந்து வரீங்க. எவ்வளவு வருஷமா வரீங்க? எவ்வளவு நாளா வரீங்க? நான் ஃபாதர் இங்கே தான் இருக்காரு. சரிங்க சார். நான் கிட்டத்தட்ட இங்கே வாங்கணும், இடம் வாங்கணும் 10 வருஷமா ட்ரை பண்ணேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. நான் அந்த குரு பூஜை வரும்போது நான் சாமிகிட்ட வேண்டிட்டேன், எனக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த குரூப்பு 3 மாதம் ஆயிடுச்சு. உடனே இங்கே பக்கத்துல போய் வாடகையே வந்துட்டேன். வந்து முதல் மாதம் நான் வாடகை கொடுக்கவே இல்லை, லேண்டு கட்டணும்னு சொல்லிட்டேன். அதுவும் பக்கத்துலேயே பக்கத்துலேயே இந்த சைடு அப்பா வீடு, இந்த சைடு மனம், ஆனால் நடுவுலேயே எனக்கு கிடச்சிது. உடனே முடித்தோம். உடனே வீடு கட்டுறதுக்கு இங்கேருந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். அதுவும் இங்கே தான் பேசணும், எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்தது இங்கே தான், எல்லாமே இங்கே தான் நான் எல்லாமே பண்ணுறேன். இப்போ அடுத்தது என் பொண்ணுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து அவங்களாம் வருதுன்னா சரி இங்கே வந்துருங்க, இங்கேருந்து வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்க்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. சந்தோஷமா. நீங்களா எல்லாருமே மடம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இவங்க வந்து மடத்துக்கு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த 2 குடும்பங்கள் இணைவது வந்து சாமியோட ஆசீர்வாதம் தான். சத்குரோட ஆசீர்வாதத்துல குழந்தைகள் 16 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட பேரு புகழ் பெற்று சிறப்பா வாழணும் மனசார நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். எங்க சாமி ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷமான. இப்போ நம்ம எல்லாருமே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும் போதும் சாமியை தேடி வரும்பொழுது உண்மையில அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நானும் அனுபவத்தாலே சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்தது எனக்கு எல்லாமே இதாக இருக்கு. அதனால எல்லாத்தோடையும் தொடங்கணும்னா இங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எது தொடங்கினாலும் சாமி கிட்ட இருந்து தொடங்குறது நல்லதுன்றாரு. நிறைய வாழ்க்கையில சாமியோட ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு பெல் அடிக்குது பாருங்க. நிறைய பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க வாடகைக்கு வந்ததுதான். இப்போ அவங்க சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டி அடுத்தது வந்து பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி அடுத்தடுத்த ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சாமி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை சாமி உங்களுக்கு அள்ளி அருள் செய்வாரு மனசார நம்புறோம். நன்றி. வாழ்த்துக்கள் மணமக்களுக்கு. நன்றி.